ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி உப்பலான பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போடுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். மாவு நல்லா பசஞ்சிக்கிட்டே வரேன். இந்த பூரி செய்கிறதுக்கு வெறும் உப்பும் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேறு நான் எதையுமே யூஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைகிறேன். இது சப்பாத்தி அளவுக்கு பிசையாண்டாம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவே பிசைஞ்சால் போதும். சின்ன சின்ன பால் சைஸில் உருண்டை பிடிக்கிறேன். உருண்டை பிடிச்சிட்டேன். பூரி கட்டையில் மாவு வச்சு நல்லா தப்பி உருட்டுறேன். பூரிக்கு மாவு உருட்டிட்டேன். பூரி மாவு உருட்டும் போது பூரி மாவுக்கு மேலே மாவோ எண்ணெயோ இதில் ஆட் பண்ணலை. பால் மாதிரி உருட்டி வச்சுருக்க மாவு மட்டுமே வச்சு பூரிக்கு உருட்டி வச்சுருக்கேன். அடுப்பில் பொரிக்கஞ்சட்டியை வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் பூரி நல்லா வரும், புசு புசுன்னு வரும். எண்ணெய் நல்லா கொதித்த உடனே உருட்டி வச்சுருக்க பூரி மாவை எண்ணெய்க்குள்ளே போடுறேன். பூரி நல்லா உப்பெல்லாம் வரலைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு அந்த பூரி மேலே நல்லா அழுத்தி விடணும். அப்போ பூரி நல்லா உப்பிக்கிட்டு வரும். பூரி நல்லா உப்பிட்டு வருது. பூரி செய்கிறதுக்கு பிசையும் போதும் எண்ணெய் சேர்க்கலை, உருட்டும் போதும் எண்ணெய் சேர்க்கலை. பூரி மாவு, உப்பு, தண்ணி, எண்ணெய், இந்த 4 பொருளும் சுவையான டேஸ்டான பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.